எலெக்ஷன் சிஸ்டத்தில், இந்தியன் எலெக்ஷன் சிஸ்டத்தில் 4 ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நம்பர் 1 வந்து மக்கள், குடிமகன், குடிமகள். இவங்க தான் மேண்டேட்டிங் சிட்டிசன்ஸ். இவங்க தான் மேண்டேட் கொடுக்கறது. இவங்க ஓட்டு போட்டு தான் அரசாங்கம் ஃபார்ம் ஆகுது. ஸோ மிகவும் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து சிட்டிசன், ஓட்டர். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பெனிஃபிஷியரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பயன்படுறாங்க. அவங்க எலெக்ட் ஆகி வராங்க, பவரில் பண்ணுறாங்க, எம்எல்ஏ ஆயிடுறாங்க, எம்பி ஆயிடுறாங்க, பெரிய பதவி வந்துடுது, பெரிய பெரிய விஐபி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியரி கவர்மெண்ட். யாரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதோ அவங்க பவர் வீல்டு, அவங்க அதிகாரத்தில் வந்துடுறாங்க. அதிகாரத்தில் உள்ள பங்கு, அதிகார ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எலெக்ஷன் கமிஷன் ஃபெசிலிட்டேட்டிங். எலெக்ஷன் கமிஷன் ஒரு சர்வீஸ் ஏஜென்சி. ஃபெசிலிட்டேட், அதாவது மக்கள் ஓட்டு நியாயமா, தேர்தல் நியாயமா நடக்கணும், நேர்மையா நடக்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படி எல்லாம் பண்ண முடியுங்கிறத ரெஸ்பான்சிபிலிட்டி எலெக்ஷன் கமிஷன். ஸோ அதனால மிகவும் முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் வந்து மக்கள் தான். மக்களுக்கு, அதாவது சிவில் சொசைட்டி, என்ஜிஓஸ், இவங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, பதவிக்கு ஆசை இல்லாம ஒர்க் பண்றாங்க. ஆனா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் தான். இப்ப கூட இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ஜிஓஸ் கூட டிஸ்கஷன் பண்ணவே இல்லை. நாங்க அவங்கள்ட்ட போனோம், அவங்கள நம்மகிட்ட வரணும். எங்கள்கிட்ட அவங்களோட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதோட பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற, இவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்கு காம்ப்ரமைஸ். அவங்களுக்கு என்னென்ன, சரி நமக்கு எப்போ சான்ஸ் நம்ம அடிச்சுக்கிடலாம். அவங்களுக்கு எப்போவாது பதவி வேணும்.